ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தைப்பூச விழா வழிபாடு பல்வேறு கோயில்களில் தமிழ்நாடு முழுக்க விமர்சையா வழிபாடு கொண்டாட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகர் கோயிலில் தான் இருக்கோம். இங்கே தைப்பூச விழா வழிபாடு எப்படி இருக்கு, என்னென்ன வழிபாடுகள் நடக்குது, மக்கள் திரண்டிருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தைப்பூச விழா வடபழனி முருகர் கோயிலில் வருஷம் எப்படி நான் கொண்டாடப்படும். நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கீங்க? நான் காலையில் 5 மணிலேருந்து இருக்கோமா. ரொம்ப ஜனம் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த வருஷம் பார்க்காத கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப இதாகவும் இருக்குது. அந்த கோயில் ஒரு ஜெகஜோதியாகவும் ரொம்ப இதுவாகவும் இருக்குது. நான் இன்னும் அந்த கோயிலுக்கிட்ட போகல. 5 மணிக்கு வந்து கோயிலுக்கிட்ட போகல. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது. ஆகவே சிறப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது வடபழனி கோயிலில். இது காலையிலேருந்து கூட்டம் இதே ரஷ்ஷாக தான் இருக்குது. காலையில் 4 மணிலேருந்து இதே தான் இருக்குது. நாங்கள் காலையிலேயே பால் குடம் ஊற்றிட்டு வந்துட்டோம். இப்போது கைலாயவாதியம் வாசிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். இன்னும் ஜனம் போயிட்டே தான் இருக்குது. ரொம்ப உள்ளே நிற்கும். இங்கேயே என்ட்ரன்ஸே விடலை, அந்த அளவுக்கு ஜனம் இருக்குது. இன்னும் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் காலையில் 9 மணிக்கு வந்தோம். ரஷ்யா இருக்குன்னு சொல்லிட்டு சிவன் கோவிலில் இருந்தோம். இப்போது பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்க கூட வந்திருக்கோம். இப்போ தான் உள்ளே போகிறோம். எவ்வளோ ஜனம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிகிட்டே வந்துடுவோம். நீங்கள் சென்னை தானா இல்லை வேறு ஏதாவது? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். வருஷம் வருவீங்களா? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் தைப்பூசத்துக்கு ஃபஸ்ட் டைமு, ஆனால் ஆல்ரெடி கோவிலுக்கு வந்திருக்கேன். கூட்ட நெரிசல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கான ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நிறைய போலீஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. முருகனை கும்பிட்றது முருக பக்தன். நாங்கள் 6 படை கொண்ட திருமுருகன். அவரை நினைக்காத நாளே நாங்கள் கிடையாது. என் பிள்ளை பேரன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யாரில் இருக்கான். அவனுக்காக வேண்டின்னு வந்திருக்கேன். அவன் கால் நல்லா ஆன உடனே முருகனுக்கு அவனை கார்லேயே இட்டாந்து அவருக்கு மாலை சாத்துறேன்னு வேண்டின்னு இருக்கேன். நீங்கள் இதை வெளியில் விடுங்க, டிவியில் பார்ப்பாங்க, எங்கள் பேரன் பொண்ணுங்களாம் பார்ப்பாங்க. சக்தி வாய்ந்த முருகன். ஆனால் கூட்டத்தில் நாங்கள் வின் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். வந்து தீவார்த்தனம் பண்ணிட்டோம் அந்த ஐயாவுக்கு. ரொம்ப சிறப்பான நடக்குது. போலீஸ் கழிச்சு எல்லாம் பசங்க கரெக்டாக லைன் விட்றாங்க. சாப்பாடு கப்பட தண்ணி எல்லாமே எல்லாம் நெரிசலாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, என் முருக பெருமானுக்கு அரோகரா. முருக பெருமானே, நப்பனே, சண்முகா, சரவண்ண பவனீஸ்வரா. இந்த வழிபாடெல்லாம் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் இங்கே தைப்பூசத்துக்கு நடக்கும்? இங்கே வழிபாடு வந்து இந்த குடம் தூக்குறது, பால் அபிஷேகம், நடை பயணம் இதெல்லாம் இருந்துருக்குது. அதனால் வந்து காலையில் வந்து பயங்கரமான கூட்டங்கள் இருந்தது. இப்போது ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மறுபடியும் ஈவினிங் 3 மணிலேருந்து ஆரம்பமாகும் அந்த. ஆனால் இந்த வருஷம் தான் ரொம்ப சிறப்பான அருமையான விழாவும் அருமையாக இருந்தது. ஜனமும் அதிகமாக இருந்தது. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? இந்த கூட்டத்தை பாதுகாப்பு ஏற்பாடு சூப்பராக இருக்குது. அதாவது காவலர்கள்லாம் ரொம்ப சூப்பராக பேணி காக்குறாங்க, நல்லா இருக்காங்க. அவங்களும் மிஞ்சி ஜனங்களாம் நம்ம பப்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நல்லது நடக்கும். ஆனால் அவங்களும் சமாளிக்கிறாங்க பார்த்து. ஒரு நேர்மையாக போயின்னு இருக்குது அவங்களால. இல்லைனா நெரிசல் ஏற்பட்டு சில விபரீதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் வந்து இது நேர்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதான் முதல் தடவை தைப்பூசத்துக்கு இங்கே வரீங்க? இல்லை நாங்கள் 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். பால் குடம் எடுத்துகிட்டு இருக்கோம். சென்னை தானா நீங்கள்? ஆமாம், இங்கே வடபழனி தான். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க? அதான் பண்ணிகிட்டே இருக்காங்களே. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரஷ் இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியும், அதுவும் பார்க்கணும்ல. தைப்பூசத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் இங்கே நடக்குது? இங்கே பால் குடம் எடுப்பாங்க, தேர் வரும், காவடிகள் அதெல்லாம் வருவாங்க. நார்மலாக பீப்புள் வந்து சாமி பார்த்துட்டு போவாங்க. நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கிறோம். 3 தலைமுறை இந்த ஊரில் சின்ன வயசுல சுற்றி விளையாடுவோம். 42 வயசு ஆகுது. இந்த மாரி அமகலம் நன்றி கிடையாது. இந்த போலீஸ்காரங்க கும்பலாக வச்சு கூட்டத்தை பெருசாக்கி ரொம்ப பண்ணுறாங்க. ஃப்ரீயாக விட்டுறாங்களா, ஃப்ரீயாக சாமி கொடுப்போம். இது வந்து இந்த வருஷம் எப்படி நன்றி கிடையாது. இந்த வருஷம் தான் இவ்வளோ அமகலம் பண்ணுறாங்க. அது வெளியால தெரியல. அதனால நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து போகிறோம். போவோம், எல்லாம் வருவோம், ஃப்ரீயாக சாப்பிடுவோம். அமகலோட சீக்கிரம் 4 மணி ஆகும். எப்பயுமே சீக்கிரம் விட்டு இவ்வளோ கூட்டிகிட்ட வந்து அனுமதி விட்டுறாங்க. மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க போலீஸ். நான் நிற்கிற காலையில் 7 மணிக்கு வந்தேன். அதை பார்க்கல. தண்ணி விட்டுலாம் வந்து நம்ம அழுதுதான் வந்தேன். எல்லாமே இந்த ஊரில் பிறந்து வந்து